இந்த காலநிலையிலே இருக்கிற எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஜீவ தண்ணீராகிய எங்கள் இயேசுவே, ஜீவ நதியாகிய இயேசுவே, ஜீவ வழியே எம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற இந்த காலநிலையிலே அப்படியே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தோம். நாங்கள் இணைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக, இந்த காலநிலைக்காக, இந்த நாளை காண செய்தீரே, ஜீவனை கொடுத்தீரே, வேலனை கொடுத்தீரே, கிருபை கொடுத்தீரே, ஓடாம நன்றி 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 நன்றி. உடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம், உடைய தயவுக்கு ஸ்தோத்திரம், உடைய வல்லமைக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாதவனுடைய தயவு, மாறாதவனுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களை ரட்சித்தீரே நன்றி, வழி நடத்தினீரே நன்றி, பாதுகாக்கிறீரே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வல்லமுள்ள நாமத்தை இந்த காணொலியிலே உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையுள்ள இயேசுவின் நாமம், வல்லமுள்ள நாமம் இந்த காணொலியிலே உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி 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 நன்றி. உடைய வல்லமுள்ள செயல்களுக்காக நன்றி, நல்ல நன்றிகளை செலுத்துவோம். கற்றுக் கொடுத்த கிருபைக்காக கடந்த நாள் முழுவதும், மாதங்கள் முழுவதும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து இந்த காலவழியிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் அங்கே இணைந்து இப்படி துதிக்க, ஜெபிக்க, அதிகாலை ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, காலமே அவனை தேட, காலமே தேடுகிறவனை கண்டெடுக்கிறார். ஆபிரகாம் அதிகாலம் எழுந்து கர்த்தரை தேடி போய் வழி செலுத்தின ஆபிரகாம். இயேசு அதிகாலம் எழுந்து பிதாவை சந்தித்தார். அதிகாலை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிகாலை ஜபத்தில் வல்லமை, அதிகாலை ஜபத்தில் அதிகாரம், அதிகாலை ஜபத்தில் கர்த்தருடைய அக்கினி நம்மை தொடுகிறது. இதன் மூலம் நாள் முழுவது வல்லமை, மாதம் முழுவதும் வல்லமை. அதிகாலை ஜபத்தின் ஆவியினாலே நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். ஸ்தோத்திரிக்கிறார். இந்த காலநிலைக்கான நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி, ஸ்தோத்திரம், கிருபைக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் பாடல், தொகுதி, ஆராதனை, ஞானங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் தொடும் தொடும், டச் அப்படிவார், டச். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கவும் ஒரு பாடலை நாம் பாடி, ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவர் தான் ஜீவ நதி. இந்த கால்வெளியில் நம்மத்தில் பாய்ந்து ஓடட்டும், அவருடைய வல்லமை நதியாக பாய்ந்து ஓடட்டும் என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் இணைந்து Amen.
நதி. இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று காலை அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே நாம் ஒரு வார்த்தை சங்கீதம் 36:9 பார்க்கிறோம். ஜீவ ஊற்றுமிடத்தில் இருக்கிறது, நம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்றுமிடத்தில் இருக்கிறது. இந்த அருமையான வார்த்தையில ஜீவ ஊற்று. For with thee is the fountain of life, in thy light we see light. நம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அவர் ஜீவ ஊற்று. ஆமென், அல்லேலூயா. அவர் ஜீவ ஊற்று. ஆண்டவரை பற்றி வேதம் எப்படி அழகாக சில காரியங்களை சொல்லுகிறது என்று தியானித்து ஜெபம். அவர் ஜீவ ஊற்று. எரேமியா 2:13 அவர் ஜீவ தண்ணீர் இருக்கிறார். அங்கே பார்க்குறோம், ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜீவ ஊற்று, அவர் தான் ஜீவ தண்ணீர். அப்போ இப்படிப்பட்ட மகிமையான தேவனை நமக்கு சொந்தமாக வைத்திருக்கிறோம். அடுத்தது நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் வழி எப்படிப்பட்ட வழி? எபிரேயர் 10:19 ஜீவ மார்க்கம். இப்போ அந்த ஆராதிக்கிற இந்த நாம் தேவனை தொழுது கொண்டு இயேசுவை ஆராதிக்கிறோமே, இயேசு கிறிஸ்துவின் வழி புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு கொண்டு பண்ணினார். ஏன்? சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்காக சிலுவையில் மறித்து இந்த புதிய மார்க்கத்தை கொண்டு பண்ணினார். ஆமென். இது விலையேறப்பட்ட ஒரு மார்க்கம். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அன்றைக்கு தேவாலய திரைச்சீலை, மூடப்பட்டிருந்த திரைச்சீலை திறந்து கிழிக்கப்பட்டு இன்னைக்கு பிதாவிடத்தில் சேர கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகவே ஜீவ மார்க்கம், ஜீவ தண்ணீர், அவர்தான் ஜீவ ஊற்று. யோவான் 6:68 ஜீவ வசனம், தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளுக்கு பேர் என்ன? ஜீவ வசனம். இட்ஸ் a living word. இட்ஸ் a living word. It gives life. இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றது. எரேமியா 21:8 ஜீவ வழி, the way of life. அவர் நமக்கு ஜீவ வழியை வைத்திருக்கிறார். எல்லா ஸ்தோத்திரமும் அதுக்கான வழியில் ஜீவ ஊற்றே, ஜீவ தண்ணீரே, ஜீவ மார்க்கத்தை ஏற்படுத்தினவரே, ஜீவ வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அல்லேலூயா. நித்திய ஜீவ வசனம். இங்கே எரேமியா 21:8 ஜீவ வழி. ஆமென், ஜீவ வழி. 6வதாக யோவான் 6:48 ஜீவ அப்பம். ஆமென், அவர் தான் ஜீவ அப்பம். தன் சரத்தை பிற்க கொடுத்தார். அவருடைய சரத்தை பித்து அடித்து நொறுக்கி அவருடைய சரீரம் 3ஆம் நாள் உயிரோடு விழுந்தது. அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு, அதான் சார், அந்த அப்பத்தை புசிக்கிறவன் அறியாமலும் இருப்பான். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து பந்திலே கிறிஸ்துவின் சரத்தை நினைவு கூறுகிறோம். அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பானம் பண்ணுகிறோம். ஜீவ அப்பம். ஸ்தோத்திரம். ஜீவ அப்பம், நமக்காக ஜீவனை கொடுத்த ஜீவ அப்பம். பிலிப்பியர் 4:3 ஜீவ புத்தகம், ஜீவ புஸ்தகம் என்று கடவுள் ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. ஆமென். இப்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கும்போது நாமும் ஜீவ ஊற்றா மாறணும். நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நாமும் ஜீவ ஊற்றா மாறணும். ஜீவ தண்ணீராகி அவரை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு நாமும் ஜீவ ஊற்றாய் மாறணும். யோசுவா அன்றைக்கு தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். 1 சாமுவேல் 17:26 அன்றைக்கு கோலியாத்து தேவனை நிந்தித்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தாவீது நின்று சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்த கோலியாத்தே அப்படிங்கிறார். அப்படின்னா எத்தனை பேர் இந்த வைராக்கிய கால்வகை எங்கள் ஆண்டவர் யார்? ஜீவனுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அவர்தான். அவர்தான் ஜீவ ஊற்று. அவர்தான் ஜீவ அப்பம். அவரை ஆமென் பணிந்து கொள்ளணும். அவரை ஆராதிக்கிறோம். அவர்தான் இயேசு. அல்லேலூயா.
அவர் தான் இயேசு. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே அங்கேயும் பார்க்கிறோம் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் போகிற தேசத்துக்கு பேர் ஜீவ தேசம். எசேக்கியேல் இருக்குது 32, 35 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஜீவ தேசம். இன்று காலை ஜீவ நதி, ஜீவ ஊற்று. ஆமென். இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கை சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுடைய சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் இணைந்து ஆங்காங்கே இந்த பலிபடத்திலிருந்த கால்களில் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 36 வாசித்த அந்த வசனத்தை சொல்லி, ஜீவ ஊற்று நம்மிடத்தில் இருக்கிறதப்பா, நீர் தான் ஜீவ ஊற்று, இயேசுவே ஜீவ ஊற்று. அவருடைய சரத்தில் இருந்த ரத்தம் ஊற்றை போல பாய்ந்தது. ஆமென், ஊற்றை போல பாய்ந்தது. நமக்கான ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தால் பிறகு மீட்டெழுந்தவின் பரிசுத்த ஆவியாகிய ஜீவ நதியை அனுப்பினார். ஜீவ தண்ணீர், எரேமியா 2:13, ஜீவ தண்ணீர். பிறகு ஜீவ மார்க்கம். ஆமென், நம்முடைய கிறிஸ்துவின் மார்க்கம், கிறிஸ்துவின் வழி, ஜீவனுள்ள வழி. ஆமென், இதில் ஜீவன் லைஃப் இருக்குது. ஜீவன். ஆமென், ஜீவ மார்க்கம், ஜீவ வழி, ஜீவ வசனம், ஜீவ அப்பம். இன்னும் 1 பேதுரு 2:4 அங்கே பார்க்குறோம் ஜீவக்கல் அப்படின்னு பார்க்குறோம். லைஃப் கிவிங் ஸ்டோன். நம்ம எல்லாம் ஜீவ கற்களாக வைத்திருக்கிற அந்த பூமியில். ஹல்லேலூயா. மாணிக்க கல்லுக்கு எவ்வளோ விலை இருக்குதோ எவ்வளோ விலை, அந்த மாதிரி நம்ம ஜீவக்கல். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவரே. இந்த காலவெளியை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஜீவ தண்ணீரே, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினவரே, ஜீவ வசனமாகிய எங்கள் இயேசுவே, ஜீவ வழியே, ஜீவ அப்பமே, எங்களை ஜீவ கல்லாய் மாற்றுகிறவரே. கையை செய்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிலிப்பியர் 4:3 ஜீவ புத்தகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து கர்த்தருடைய வசனம் தான் ஜீவ புத்தகம். அது மட்டுமல்ல, பரலோகத்திலே ஒரு ஜீவ புத்தகம் இருக்குது. நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் குறித்து வைத்திருப்பார். ஜீவ புத்தகம். வெளிப்படுத்தல் 2:7 ஜீவ விருட்சம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள மார்க்கம், ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ வசனத்தன்னை தேவன் கொண்டு வந்திருக்கின்றார். எத்தனை பேர் புரிந்தவர்கள் கரங்களை அசைத்து இப்படிப்பட்ட மகிமையான ஜீவ மார்க்கம், ஜீவ வசனம், ஜீவ தண்ணீரண்டை எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே நல்ல மெய்ப்பனை போல எங்களை மெய்க்கிறீர், வழி நடத்துகிறீர். இந்த ஜீவ தண்ணீர், ஜீவ மார்க்கம், ஜீவ ஊற்று, ஜீவ வசனத்துக்காக நன்றி. எங்களை ஜீவனுள்ள கற்களாய் மாற்ற தோதரப்படும். நம்முடைய குடும்ப ஜீவனுள்ள கற்கள், நம்முடைய பிள்ளைகள் ஜீவனுடைய கற்கள், பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், வெளியேறப்பட்ட கற்களாய் மகிமை. இந்த காலங்களில் தேவனுடைய ஜீவ நதி நமக்குள் பாய்ந்து ஓடுகிறது. தேவனுடைய ஜீவ தண்ணீர் நமக்குள் பாய்ந்து ஓடட்டும். ஜீவ நதி, ஜீவ தண்ணீர், ஜீவ வசனம், ஜீவ மார்க்கம். நாம் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து சொல்லணும், நித்திய ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய வெளிச்சத்தில் என்ன காண்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த காலவெளியில் குடும்பத்தில் ஒரு ஜீவ நதி பாய்ந்து ஓடும். ஆமென். ஜீவ அப்பமாகி இயேசு நம்மை நடத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த காலவெளியில் இப்படிப்பட்ட கிருபை வல்லமையை பெற்றலாம். எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏற்படுத்தி இந்த நாளுக்குரிய வல்லமை எடுப்போமா? ஆமென். இந்த யார் எங்கே பலவீனமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஜீவ தண்ணீர் அவர்கள் பாய்ந்து, ஜீவ நதி, ஜீவ வல்லமை அவர்கள் பாய்ந்து புதிய ஜீவனை கொடுப்பதாக. ஆமென். புதிய ஜீவனை கொடுக்கட்டும். பிள்ளைகளுக்குள்ள புதிய ஜீவன், புதிய வல்லமை பெறப்படட்டும். ஆமென். எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், வேலைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய ஜீவ நதி, ஜீவ தண்ணீர், அன்றவரே உம்முடைய ஜீவ அப்பம் இந்த மகிமைகள் வேலைகளிலும் தொழில்களிலும் வல்லமையாக வெளிப்படட்டும். எங்கள் சபையில இயேசுவே நீ ஜீவ நதியாக வெளிப்படுவீராக. ஜீவ அப்பமாக எங்கள் ஆராதனையில் வெளிப்படுவீராக. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களின் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
இந்த காலை யாரையோ ஒருவரை கண்டு தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே. இந்த காலை யாரோ ஒருவருடைய கண்ணீரை கற்று கவனிக்கிறார். ஆமே. எனக்கு ஒன்றுமில்லையே, எப்படி நான் இருப்பேன், எப்படி நடப்பேன்? கர்த்தர் சொல்லுகிறேன், நான் தான் உனக்கு ஜீவ தண்ணீர், உனக்கு ஜீவ ஊற்று, நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன். உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை ஜீவ கல்லாய் மாற்றுவேன், உன் குடும்பத்தை ஜீவ கற்களாய் மாற்றுவேன். லோவாரா ஷஹாரா. ஆமே. இந்த காலை சாபங்கள் மாறுகிறது, அந்த காலங்களெல்லாம் விலகுகிறது, தீமைகள் விலகுகிறது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த சத்துருவின் வல்லமையோ, செய்வினையோ, போராட்டங்களோ, அந்த காலமோ, பிசாசின் வல்லமையோ, இயேசுவின் நாமத்தில் இந்த காலங்களில் விடுதலை, விடுதலை, டெலிவரன்ஸ். இப்பொழுது ஒவ்வொரு இடங்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். தேவனுடைய ஊழியனாகிய நான் நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் இப்பொழுது இந்த காலை தெளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த குடும்பத்தில் ரத்தத்தை தெளிக்கிறோம், மேலமேலமாக இருக்கிற ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய ஜீவ அப்பத்தை வல்லமை நாங்கள் எடுக்கிறோம், ஜீவ நதி நாங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று காணவிடலை. ஆமென். ஓ தெய்வ மகிமையுடைய குடும்பத்தின் காணொலியை மூடுகிறது. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய வல்லமை சூழ்ந்து கொள்வதாக. ஓ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற வாலிபர்கள் இவரெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து ஜீவ கற்களாய் அவர்களை வைக்கணுமே, ஜீவ கற்களாய் வைத்து அவர்களை பாதுகாக்கணுமே. உடைய கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. தொடும் முதியோருடைய தோடும், பெற்றோருடைய தோடும். வேலை செய்கிற இடங்களிலே உடைய கிருபை இருக்கணும். வேலையில் வருகிற எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாம் மாறணும். வேலையில் ப்ரொமோஷன் தடைகள், உயர்வு தடைகள், நன்மை தடைகள் எல்லாம் மாறுவதாக அவர்களே. ஜீவநதியே, ஜீவ தண்ணீரே, ஜீவ பாவாய் இயேசுவே, இந்த காலை ஒரு அற்புதம் நீ செய்வதற்காக நன்றி. கைசத்தில் ஆராதனைகளை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதி, கூட்டங்கள் கொடுக்கைகள் எல்லாம் நீ ஆசீர்வதியும். ஓ உடைய மகிமை எங்கள் சபை நிறப்பட்ட, குடும்பங்களை நிறப்பட்ட, எங்கள் ஆராதனைகளை நிறப்பட்டோம். இன்று காலை இப்படி நாங்கள் சொல்லுகிற ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை ஜீவ அப்பமாகி இயேசுவிடத்திலிருந்து, ஜீவ ஊற்றாகி இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். We receive it in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி அவர் எல்லாரும் நம்முடைய ஆராதித்து துதிகளை ஏறெடுப்போம். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவநதியே, ஜீவ ஊற்றே, மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். ஜீவ அப்பமே, ஜீவ ஊற்றாகிய இயேசுவே, ஜீவ தண்ணீரே, இந்த காலங்களில்
எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களை ஜீவ கற்களாய் மாற்ற தெரிந்து கொண்டு வார்த்தை ஒவ்வொரு இடங்களிலும் வல்லமையாக கடந்து போட்டோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஜீவனுள்ள மகிமையுள்ள குடும்பங்களாய் மாற்றும். எனக்கு இருந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வியாதி வளர்களை நீக்கும், கடன் தொல்லைகளை மாற்றும், போராட்டங்களை நீக்கும். வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் வந்து சேரட்டும். அந்த ஒரு இடங்களை வாங்க முடியாத இடங்களை வாங்கட்டும், வீடுகளை கட்டட்டும், வேலை கிடைக்காத வேலைகளை எடுத்துக் கொள்ளட்டும். வேறு ஒரு நன்மைகள் வர முடியாமல் கருக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால் இந்த கருவியில் அற்புதம் நடக்கும். ஆற்றும் தேற்று அரவணைத்துக் கொள்ளும். யார் எந்த கவலை வாழ்க்கை இருந்தாலும் அவரை ஆறுதல்படுத்தும், போராட்டங்களை நீக்கும், பலப்படுத்தப்பா. உடைய கிருபை ஒவ்வொருவரையும் முடக்கும், ஒவ்வொருவரையும் முடக்கும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.